Lord's name be glorified. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. I thank the Lord for this another opportunity to be with you this evening. உங்கள் மத்தியிலே இருப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த மற்றொரு ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். And I hope that you remember where we stopped. நாம் எந்த இடத்திலோ நிறுத்தினோம் என்று உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். Where we stopped? Yes? Yes. The third message we were studying from the book of Haggai. ஆகாயின் புஸ்தகத்திலிருந்து மூன்றாவது செய்தியை அல்லது பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். Yes. Experiencing God's true blessings in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது. And two basic things we discussed. இரண்டு அடிப்படையான காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். Number one, முதலாவது putting God and His house first will really bring blessings in our lives. தேவனையும் அவருடைய ஆலயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னாக வைக்கும் பொழுது இந்த உண்மையான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும். And the second thing that we discussed was, நாம் தியானித்த இரண்டாவது காரியம் putting God first with a holy heart. பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு கூட தேவனை நாம் முதன்மையான இடத்திலே வைக்க வேண்டும். So that is what we discussed in the last session. கடந்த வகுப்புகளிலே இந்த காரியங்களை தான் நாம் பார்த்தோம். And we discussed three important things about holiness. பரிசுத்தத்தை குறித்து மூன்று முக்கியமான காரியங்களை நாம் பார்த்தோம். What was the first thing? முதலாவது காரியம் என்ன? Holiness is not contagious. பரிசுத்தம் என்பது அது பரவக்கூடியதல்ல. But corruption is contagious. ஆனால் தீங்கு அது பரவக்கூடியது. Second thing? இரண்டாவது, what we discussed? நாம் என்ன பார்த்தோம்? Forgot. மறந்து விட்டீர்களா? Maybe because of the birthday party we பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் காரணத்தினால எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா? Yes. What was the second thing? Okay. So God will not bless even if how great your effort is if you are not holy. நம்முடைய முயற்சி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இல்லை என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். You may be doing a very big thing and great thing. ஒருவேளை பெரிய பெரிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். But if you are not doing with a holy life, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இல்லாதவர்களாக நாம் செய்வோமானால் God will not bless it. தேவன் அந்த காரியத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். And the third thing that we discussed was, நாம் பார்த்த மூன்றாவது ஒரு காரியம், third thing. Okay. Holiness that pleases God is inward holiness, not just outward thing. வெளியரங்கமான பரிசுத்தம் அல்ல, உள்ளான பரிசுத்தம் தான் தேவனை பிரியப்படுத்தும். All right. When you have the real inward holiness, it will be manifested outwardly. நமக்கு உண்மையான உள்ளான பரிசுத்தம் இருக்குமானால் வெளியரங்கமாக அது காணப்படும். But many times without inward reality, so many people project that outwardly I am holy. ஆனால் அநேக நேரங்களிலே அநேகர் உள்ளான பரிசுத்தம் இல்லாமல் வெளியரங்கமாக நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று காண்பித்துக் கொள்வார்கள். God is not pleased with such people. அப்படிப்பட்டவர்களிடத்திலே தேவன் பிரியப்பட மாட்டார். God is a God who looks into our hearts. நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். So God is pleased with the holiness which is inward, not just outward. வெளியரங்கமாக மாத்திரமல்ல, உள்ளான பரிசுத்தத்தை குறித்து அதை பார்த்து தேவன் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். So when you put God first, தேவனை நாம் from our holy heart, பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு கூட தேவனை நாம் முதன்மையான ஸ்தானத்தில் வைக்கும் பொழுது we will be able to experience the true blessings of God in our lives. தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முடியும். So that is what the third message in the book of Haggai. ஆகாயின் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது செய்தி இதுதான். So now we are getting into the final message in the book of Haggai.
ஆகாயின் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கடைசி செய்திற்கு இப்பொழுது நாம் வருகிறோம். Yes, it is the message of consummation. Yes. End of all things. அது எல்லா காரியங்களுடைய முடிவை குறித்து அந்த பிரசங்கம் பேசுகிறது. And as we come into this message, இந்த செய்திக்குள்ளாக நான் வரும் பொழுது it is mentioned in verses 20 to 23. 20 23 வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். So this is our final session from Haggai. This is maybe one more week I will take from Haggai. இன்றும் இன்னொரு வாரமும் ஆகாயின் புஸ்தகத்திலிருந்து நாம் பார்ப்போம். So this is the final sermon in the book of Haggai. ஆகாயின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடைசி பிரசங்கம் இதுதான். So here the major topic that is highlighted is God prevails. இந்த வசனங்களிலே சொல்லப்பட்ட முக்கியமான தலைப்பு என்னவென்றால் தேவன் இருக்கிறார் என்கிற அந்த சத்தியம். Yes, God will prevail all the time. தேவன் எல்லா நேரத்திலும் அவர் இருக்கிறார். Now once there was a newspaper article titled like this. ஒரு நாளிலே ஒரு நியூஸ் பேப்பரிலே இப்படியாக தலைப்போடு கூட ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. Our God resigns. நம்முடைய தேவன் ராஜினாமா செய்கிறார். Yes, actually what happened, just one spelling mistake made that problem. ஒரு எழுத்து பிழை அந்த பிரச்சனையை உண்டாக்கினது. The actual title was our God reigns. அதனுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால் தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அதனுடைய அர்த்தம் வர வேண்டும். But just they added one S that made all the changes. ஒரு எஸ்ஐ அவர்கள் சேர்த்தார்கள், இது எல்லா பிரச்சனைக்கும் உண்டானது. So reigns become resigns. அந்த ரெயின் என்கிற அந்த வார்த்தை ரிசைன் என்று ஆகிவிட்டது. So the title came as our God resigns. அந்த தலைப்பு இப்படியாக வந்தது, நம்முடைய தேவன் ராஜினாமா செய்தார். Okay, now though it was a title because of the spelling mistake, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கினாலே அந்த தவறு ஏற்பட்டிருந்தாலும், but many times when we look at many churches and the life of the believers, அநேக சபைகளையும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கும் பொழுது we live as if God is already resigned. தேவன் ஏற்கனவே ராஜினாமா செய்திருக்கிறது போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So when we see the life of many believers and the churches today, we are not really able to experience that God is reigning in your life. இன்றைய காலத்திலே சபைகளையும் சபையிலுள்ள விசுவாசிகளையும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் உண்மையாகவே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா என்கிற அந்த காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Think about your own life. உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பாருங்கள். Is your life in a manner that others are able to see that yes, our God is reigning in you? உன்னுடைய வாழ்க்கையை நீர் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது உண்மையாகவே உன்னுடைய தேவன் உன்னிலே ஆளுகை செய்கிறார் என்று அவர்களால் பார்க்க முடிகிறதா? Think about yourselves. உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். Are you able to show to others, yes, my God is reigning in my life? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று உன்னுடைய வாழ்க்கையை காண்பிக்க முடிகிறதா? Or you are living as if your God is already resigned? அல்லது உங்களுடைய தேவன் ஏற்கனவே ராஜினாமா செய்து விட்டார் என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Think about yourselves. உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். It's a serious matter for each one of us to understand in relation to our personal Christian life. நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த சத்தியத்தை நாம் அனைவரும் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். We are careless many times in our Christian life. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே நாம் அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறோம். Our enemy is winning in our life many times. நம்முடைய சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக முறை வெற்றி கொள்கிறான். We have so many opportunities where we can influence the world with the love of Christ. கிறிஸ்துவனுடைய அன்பை கொண்டு இந்த உலகத்தை அநேக நேரங்களிலே ஆதாயப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தாலும், but we are living in a manner that we are not able to make the needed influence in the society. இந்த சமுதாயத்திற்கே நாம் செய்ய வேண்டிய பிரதிபலிப்பை நம்மால் செய்ய முடியாமல் போகிறது. That is the type of life we are living in this world. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So this evening you need to answer this question. இந்த மாலை வேளையிலே நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். Is God reigning in your life or God has already resigned from your life? உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா
அல்லது ஏற்கனவே ராஜினாமா செய்து விட்டாரா? What's your life? உன்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? So that's a question we need to answer this night. இந்த கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த இரவிலே பதில் சொல்ல வேண்டும். Now as we come into this the final message of Haggai, ஆகாயின் புஸ்தகத்தினுடைய இந்த கடைசி பிரசங்கத்திற்கு நாம் வரும்போது, we know that the message comes on the same day of the third message. மூன்றாவது செய்தி வந்த அதே நாளிலே அந்த செய்தியும் வருகிறது. So the second message is coming on the same day. இரண்டாம் ஒரு செய்தி அதே நாளிலே வருகிறது. And that message was directly to Zerubbabel. அந்த செய்தியானது செருபாபேலுக்கு சார்ந்ததாக காணப்படுகிறது. Now I already mentioned that the first message and the third message has a similarity. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முதல் செய்திக்கும் மூன்றாவது செய்திக்கும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. So both those messages are the messages of rebuke and exhortation. அந்த இரண்டு செய்திகளும் கடிந்து கொள்ளப்படுதலும் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாய் இருந்தது. Exhortation. துதிக்கக்கூடிய ஒரு exhorting. What to say? Rebuking and exhorting. Rebuking is கடிந்து கொள்ளுதல். Exhortation. உற்சாகப்படுத்துதல். That is encouraging, no? That's different. Okay. Next message is encouragement. Okay. Yeah. Exhortation means? I'll find out. Yeah. So it's a message of what to say? Rebuke. அது கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. And exhorting people to work, do the work. அந்த வேலையை செய்யும்படியாக அவர்களை உந்துதல் செய்யக்கூடிய ஒரு செய்தி. But when it comes into second message and the fourth message, இரண்டாவது நான்காவது செய்திக்கு நான் வரும்பொழுது, both are having similarity. இந்த இரண்டு செய்திகளுக்கும் ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. That is the message of encouragement. இது உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. So first and third message, it's a message of rebuke. முதல் மூன்றாம் செய்தியானது அது கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. But அதே வேளையிலே the second and the fourth message in this book, it is the message of encouragement. இரண்டாவதும் நான்காவது ஒரு செய்தி அது உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. Now the final message is concluding with the message of encouragement. இந்த கடைசி செய்தியானது உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியோடு கூட நிறைவடைகிறது. We know that the work of the temple they again restarted. தேவாலயத்தின் வேலையை திரும்ப ஆரம்பித்தார்கள். And lot of works to go ahead. எவ்வளவு நிறைய வேலையானது செய்யப்பட வேண்டும். They do not know when they are going to have the final touch on that. அதற்கான கடைசி முடிக்கக்கூடிய வேலைகளை எப்பொழுது செய்வார்கள் என்று தெரியாது. Lot of trouble involved in that. எவ்வளவோ இடையிலே பிரச்சனைகள் காணப்பட்டன. And the enemies are around them. அவர்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருந்தார்கள். They don't have a good campaign of people who can fight against the enemies. சத்துருக்களை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் அவர்களிடத்தில் அதிகமாக இல்லை. So when we look at the situation of these people of Israel as they were proceeding with the reconstruction of the temple, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இஸ்ரவேல் மக்கள் தேவாலயத்தை திரும்ப கட்டக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது there were all chances for discouragement. அவர்கள் சோர்வடைவதற்கான எல்லா காரணங்களும் இருந்தன. So especially the leaders can get discouraged. விசேஷமாக அங்கே தலைவர்கள் அங்கே உற்சாகத்தை இழந்து போகலாம். So here the final message of encouragement comes directly to Zerubbabel. இந்த கடைசி செய்தியானது உற்சாகப்படுத்தும்படியாக செருபாபேலுக்கு நேரடியாக சொல்லப்படுகிறது. So what is the message? அந்த செய்தி என்ன? Our sovereign God prevails. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் இருக்கிறார். And that message was a message of encouragement for the leaders and the people to trust God and continue with the work. அந்த செய்தியானது வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் ஜனங்களுக்கும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. So now we are going to consider a few important things from this important message. இந்த முக்கியமான செய்தியிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். The first thing that I just want to emphasize here is நான் சொல்ல நினைக்கிற முதலாவது காரியம் என்னவென்றால், the sovereign Lord prevail in his eternal plan. தேவன் அவருடைய
நித்திய திட்டத்தின்படி அங்கே காணப்பட்டார். Yes, the sovereign God prevails in his eternal plan. தேவனுடைய நித்தியமான திட்டத்தின்படி அந்த இடத்திலே அவர் காணப்படுகிறார். So that is very specifically emphasized in this final message. இந்த கடைசி செய்தியிலே இந்த காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Now in relation to that important topic, இந்த முக்கியமான தலைப்பை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது I just want to highlight few important elements of that. சில முக்கியமான காரியங்களை இதற்கு உதவும்படியாக நான் காண்பிக்கிறேன். So here the Lord makes it very clear. இங்கே கர்த்தர் மிகவும் தெளிவுபடுத்துகிறார். The sovereign Lord, the Lord of hosts. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சேனைகளின் தேவனாய் இருக்கிறார். And he will prevail in his eternal plan. அவருடைய நித்தியமான திட்டத்தின்படி அவர் அங்கே செயல்படுகிறார். So now when you talk about this important subject, இந்த முக்கியமான தலைப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது the first thing that we all need to understand here is நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு காரியம் என்னவென்றால் God has a definite plan for the history. இந்த வரலாறுக்கு தேவனிடத்திலே ஒரு தெளிவான திட்டம் காணப்படுகிறது. God has a definite plan for the history. இந்த வரலாறுக்கு தேவனிடத்திலே ஒரு தெளிவான திட்டம் காணப்படுகிறது. Now look at those verses 20 onwards. 20ஆம் வசனம் முதற்கொண்டு நாம் பார்த்தால் there we see that the personal pronoun I is repeated again and again. நான் என்று தேவன் சொல்லக்கூடிய அந்த காரியம் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. Look at that, how many times? எத்தனை முறை பாருங்கள். I am going to shake the heavens and the earth. Right. Yeah. I am going to shake the heavens and the earth. Yeah. Then I will overthrow the thrones of the kingdom. ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து I will overthrow the chariots and their riders. ரதங்களையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். I will take you, Zerubbabel. நான் ஜெருபாபேலே உன்னை அழைத்து செல்வேன். I will make you like a signet ring. நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். Did you see that? I repeated several times in this few words. நான் என்ற வார்த்தை இந்த பகுதியிலே மறுபடியும் சொல்லப்படுகிறது. What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? The Lord says I. கர்த்தர் நான் என்று சொல்கிறார். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? It means that God has a very specific idea about what he is going to do. தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து தேவனிடத்திலே ஒரு தெளிவான திட்டம் காணப்படுகிறது. He is a God of plans. அவர் தேவன் திட்டங்களின் தேவனாய் இருக்கிறார். He has an idea about what he is going to do. என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்த தெளிவான ஒரு திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. Or in other words, I would say like this. இன்னொரு விதத்தில் இப்படி சொல்லுவேன். History is not just something simply happening. வரலாறு என்பது அது தானாக நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. Everybody is writing history, right? அநேகர் வரலாறு எழுதுகிறார்கள் இல்லையா? So we have so long histories of India and many other countries and all of the world. இந்தியாவை குறித்தும் அநேக நாடுகளை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் பெரிய வரலாறுகள் இருக்கின்றன. Everybody is very much proud about the history. ஒவ்வொருவரும் தங்களுடைய வரலாறை குறித்து பெருமை கொள்கிறார்கள். But the Lord makes it very clear here. ஆனால் இங்கே தேவன் மிகவும் தெளிவுபடுத்துகிறார். History is not something just happening in this world. வரலாறு என்பது ஏதோச்சையாக நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. History is something that happens according to the eternal plan of God. தேவனுடைய நித்தியமான திட்டத்தின்படி நடக்கக்கூடியதுதான் வரலாறு. All of the things that happens in the history is specifically controlled by the sovereign God. இந்த வரலாறிலே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனுடைய சர்வ வல்லமையினாலே செய்யப்படுகின்றன. He controls all the events that happens in the history for his purpose. இந்த வரலாறிலே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும்
அவருடைய கட்டுப்பாட்டினாலே அவர் தம்முடைய திட்டத்தின்படி கட்டுப்படுத்துகிறார். We read in the book of Isaiah chapter 14. ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Isaiah chapter 14 verse 24. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் நினைக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். We are thinking things are happening as we are planning, isn't it? நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? But what the Lord says? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? Everything will happen just as I have planned. நான் நிர்ணயித்தபடி காரியங்கள் நடக்கின்றன. Everything will stand in the history just as I have planned. தேவன் திட்டமிட்டபடி தான் வரலாறிலே அந்த காரியங்கள் இடம்பெறுகின்றன. God is in control of everything that happens in the history. எல்லா வரலாறிலே நடைபெறுகிற எல்லா காரியங்கள் மேலும் தேவன் கட்டுப்பாடு உள்ளவராக இருக்கிறார். And look at Isaiah chapter 46. ஏசாயா 46ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Verses 8 to 11. 8லிருந்து 11 வசனங்கள். இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தந்திலுள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலர் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். Look at that. My purposes will be established. எனக்கு சித்தமானவைகளை செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். Yes, look at that. My purpose will be established. நான் அதை செய்து முடிப்பேன். I will accomplish for my good pleasure. I will accomplish all my good pleasure. என் same verse. Yeah, same verse. அதை நான் செய்து முடிப்பேன். Yes, and not only that, I have planned it, surely I will do it. அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். Yes, what God says? தேவன் என்ன சொல்கிறார்? I have planned it. நான் அதை திட்டமிட்டேன். I will do it. நான் அதை செய்வேன். I will fulfill it. நான் அதை நிறைவேற்றுவேன். So nothing in the history takes place just automatically. ஏதோ தானாக வரலாறிலே எதுவும் நடக்கிறதில்லை. So God is effectively has planned everything for the history of this universe. இந்த பிரபஞ்சத்தினுடைய வரலாறுக்காக தேவன் எல்லா காரியங்களையும் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். But many times we think that we human beings are doing all the things and controlling all the things in this world. அநேக வேளைகளிலே மனிதர்களாகிய நாம் நினைக்கிறோம், நாம் திட்டமிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று. And specifically it is mentioned that God has a definite plan for the history and it is for his purpose, his name to be glorified. இந்த வரலாறுக்காக தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. And especially we read in Habakkuk chapter 2 verse 14. ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Yes, the earth will be filled with the knowledge of the glory of the Lord. பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Yes, everything that happens on the earth is according to the sovereign plan of God. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள திட்டத்தின்படி நடக்கின்றன. And the ultimate purpose of his plan is to glorify God on the earth. அவருடைய திட்டத்தினுடைய உன்னதமான நோக்கம் என்னவென்றால் இந்த உலகத்திலே தேவனுடைய மகிமை நிறைந்திருக்கும்படியாக. How God will be glorified through his plan in this world? எப்படி அவருடைய திட்டத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுவார்? There are people who obey God, there are people who do not obey God. தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்,
கீழ்ப்படியாதவர்களும் இருக்கிறார்கள். Then how God will be glorified in the midst of all these people? இந்த எல்லா மனிதர்களுக்கும் மத்தியிலும் தேவன் எப்படியாக மகிமைப்படுவார்? So here it says that the plan of God will be ultimately fulfilled for the glory of God. தேவனுடைய திட்டமானது தேவனுடைய மகிமைக்காக அது நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. How it happens in this world? இந்த உலகத்திலே எப்படியாக அது நடக்கும்? There are two elements you need to understand here. நாம் இரண்டு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். Number one, முதலாவது, if you cooperate with the plan of God, தேவனுடைய திட்டத்தோடு கூட நாம் இசைந்து போனால் you will be blessed, and through that God's name will be glorified. நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். That is one side. அது ஒரு புறம். When the people cooperate with the plan of God, God will bless you and his name will be glorified. தேவனுடைய திட்டத்தை அனுசரித்து அவரோடு கூட நாம் சென்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். And second side, இன்னொரு புறத்திலே, if you fight against the plan of God, தேவனுடைய திட்டத்தை எதிர்த்து நாம் போராடினால், if you rebel against the plan of God, தேவனுக்கு விரோதமாக நாம் நடந்து கொண்டால் God's plan will not be affected. தேவனுடைய திட்டம் அங்கே பாதிக்கப்படாது. Even there God will be glorified. அப்பொழுதும் தேவன்தான் மகிமைப்படுவார். How? எப்படி? Through his judgment upon your life. உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய நியாய தீர்ப்பின் மூலமாக. You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா? So in both the cases God's name will be glorified. இரண்டு காரியங்களிலேயும் தேவனுடைய நாமம் தான் மகிமைப்படும். In one case, if you obey God and cooperate with God in his plan, ஒரு புறத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திட்டத்தின்படி நாம் நடந்து கொண்டால் God will bless you and his name will be glorified. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், அவருடைய நாமம் மகிமைப்படும். If you fight against God's plan, தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக நாம் போராடினால், if you disobey God's plan, தேவனுடைய திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால், God will punish you, and through that judgment God's name will be glorified. தேவன் உங்களை சிட்சிப்பார், அந்த நியாயத்தீர்ப்பின் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் புரிகிறதா? So in both the cases God's name will be glorified. இந்த இரண்டு காரியத்திலேயும் தேவனுடைய நாமம் தான் மகிமைப்படும். So God has a definite plan for the history. இந்த வரலாறுக்காக தேவன் ஒரு தெளிவான திட்டத்தை வைத்திருக்கிறார். Nothing in this history or nothing in your life is happening just automatically or accidentally. இந்த உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த காரியமாக இருந்தாலும் தற்செயலாக தானாக எந்த காரியமும் நடைபெறுவதில்லை. Sovereign God is in control of everything, and he has a definite plan for this history. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றின் மேலும் கட்டுப்பாடு உள்ளவராக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். And the second thing that I want to mention here is, நான் சொல்ல வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம், God is mighty to accomplish his plan. தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் அவர் பலனுள்ளவராக இருக்கிறார். Number one, முதலாவது, God has a definite plan for the history. இந்த வரலாறுக்காக தேவன் ஒரு நிச்சயமான திட்டத்தை உடையவராக இருக்கிறார். And number two, இரண்டாவதாக, God is mighty to accomplish his plan. தேவன் தன்னுடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்கு பலனுள்ளவராக இருக்கிறார். Now look at the verses that we are reading here. இங்கே நான் வாசிக்கிற இந்த வசனங்களை பாருங்கள். Now God did not say that I hope I will be able to shake the heavens and the earth. வானத்தையும் பூமியையும் என்னால் அசைய பண்ண முடியும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லவில்லை. God did not say that if you respond properly and obey me I will shake the நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கட்டளையின்படி நடந்தால் நான் வானத்தையும் பூமியையும் அசைப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. Zerubbabel, if you obey me, ஜெருபாபேலே, நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் I will make you the signet ring. நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். I hope that you agree with me. என்னோடு கூட நீங்கள் ஒத்துப்போவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். Did God say that? தேவன் அப்படி சொன்னாரா? No. இல்லை. What did God say here? இங்கே தேவன் எப்படி சொல்கிறார்? God says that I am in full control of what is going to happen in your life and in the future. உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய எதிர்காலத்திலேயும் என்ன நடக்க போகிறது என்பதிலே
பூரண கட்டுப்பாட்டு உடையவராக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். He is very particular about it and he makes it very clear that I will do it with my power. என்னுடைய வல்லமையினாலே நான் இதை செய்வேன் என்கிற அந்த காரியத்திலே தேவன் மிகவும் தெளிவுள்ளவராக பேசுகிறார். If God must have asked Zerubbabel, will you obey? And if you follow it like that, தேவன் ஒருவேளை செருபாபேலை பார்த்து நீ எனக்கு கீழ்ப்படிவாயா என்னை பின்பற்றுவாயா என்று கேட்டால் then Zerubbabel must have said like this, செருபாபேல் இப்படி சொல்லியிருப்பார், Lord, we are few people only here in this place. இந்த இடத்திலே நாங்கள் கொஞ்ச பேர் தான் இருக்கிறோம். Only 50,000 people. 50,000 பேர் தான் இருக்கிறோம். We have no king, எங்களுக்கு ராஜா இல்லை, no army, ஒரு சேனை இல்லை, no weapons to use for defense. நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு எங்களிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. We are surrounded by the hostile and powerful nations. வல்லமையுள்ள ராஜ்யங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. Then how can we prevail? எப்படியாக நாங்கள் மேற்கொள்ள முடியும்? How? எப்படி? Zerubbabel must have asked, right? ஜெருபாபேல் ஒருவேளை கேட்டிருக்கலாம் இல்லையா? If God must have asked Zerubbabel permission about all these things, இந்த எல்லா காரியங்களுக்கும் ஜெருபாபேலுடைய அனுமதியை ஒருவேளை தேவன் கேட்டிருந்தால் Zerubbabel must have said all these things. ஜெருபாபேல் இந்த எல்லா காரியங்களையும் சொல்லி இருப்பார். We are also like that, isn't it? நாமும் அப்படிதான் இல்லையா? Even if God doesn't ask, we make all these excuses. தேவன் நம்மிடத்தில் கேட்கவில்லை என்றாலும் இந்த சாக்கு போக்குகளை நாம் சொல்லுவோம். But what God says here, ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்கிறார்? God says, I am going to do it. நான் இதையெல்லாம் செய்ய போகிறேன். With my power, my ability, I am going to fulfill my sovereign purpose for your life and for the future. என்னுடைய வல்லமையினாலே என்னுடைய பலத்தினாலே உன்னுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் நான் செய்து முடிக்க போகிறேன். Or in another words, I would say like this. இன்னொரு விதத்தில் இப்படியாக நான் சொல்லுவேன், The fulfillment of God's purpose is not dependent on your puny resources and abilities. தேவனுடைய திட்டத்தினுடைய நிறைவேறுதல் உன்னுடைய திராணி உன்னுடைய பலத்தை சார்ந்தது அல்ல. You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் புரிகிறதா? The fulfillment of God's purpose in this world is not dependent on your puny, limited ability and resources. தேவனுடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு உன்னுடைய ஒரு குறுகிய பலத்தினாலே நடக்கக்கூடியவைகள் அல்ல. Instead, மாறாக the fulfillment of the purposes of God in your life and in the history is dependent on His almighty power. தேவனுடைய சர்வ வல்லமையை சார்ந்துதான் உன்னுடைய வாழ்க்கையிலேயும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களும் நிறைவேறுகின்றன. That is what the examples in this Bible is. வேதத்திலே இருக்கக்கூடிய எல்லா உதாரணங்களும் அதைத்தான் சொல்கின்றன. The Bible is loaded with the examples of how God with His mighty power accomplished His purposes throughout the history. தேவனுடைய மகா பலத்தினாலே எப்படி காரியங்கள் செய்து முடித்தார் என்கிற வரலாறை நாம் பார்க்கிறோம். When you look at the history of the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாறை நாம் பார்க்கும் பொழுது God has overthrown the powerful kingdoms when this Israel were very powerless. இஸ்ரவேலர் பலன் இல்லாத ஒரு நிலைமையிலே காணப்பட்ட போது மிகவும் பலவான்களாக காணப்பட்ட ராஜ்யங்களை தேவன் அந்த இடத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டார். Isn't it? இல்லையா? Look at the example of Egyptians. எகிப்தியர் உதாரணத்தை பாருங்கள். God brought the plagues in the mighty Egyptians. தேவன் கொடிய நோய்களை வல்லமையுள்ள இஸ்ரவேலர் எகிப்தியர் மத்தியிலே கொண்டு வந்தார். And God drowned their king and the army in the Red Sea. தேவன் அவர்களுடைய ராஜாவையும் அவர்களுடைய சேனையையும் சிவந்த சமுத்திரத்திலே அவர் மூழ்கடித்தார். In Psalm 136 there is a very big list. 136ஆம் சங்கீதத்திலே ஒரு பெரிய பட்டியலை நாம் வாசிக்கிறோம். Yes, the king of Sihon, the king of Amorites, Og, the king of Bashan. சீகோனின் ராஜா, அமோரியர் ராஜா, பாசான் தேசத்து ராஜா என்று இப்படியாக ஒரு பட்டியலை நாம் வாசிக்கிறோம். What happened? என்ன நடந்தது? The Lord was able to rescue His weak people from the mighty hands of these people by His power. இந்த பலவீனமான ராஜ்யத்தை பலமுள்ள ராஜ்யங்களிலிருந்து தம்முடைய வல்லமையினாலே அவர் ரட்சித்தார்.
And then we read about the wall of Jericho. எரிகோ மதிலை குறித்து நாம் வாசிக்கிறோம். How was it fallen down? அது எப்படி விழுந்தது? Huh? Because of the power of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வல்லமையினாலயா? Is it? Oh, it is by the almighty power of God. தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள பலத்தினாலே. Just with 300 men, the Lord was able to give the victory for Israel from the powerful armies. ஒரு பலனுள்ள ஒரு போர் சேனைகளிலிருந்து 300 பேரை கொண்டு தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். Isn't it? With Gideon and 300 men. கிதியோனும் 300 பேர் அவரோடு கூட இருந்தார்கள். How is it? எப்படி அது? Just 300 men was sufficient enough? 300 பேர் போதுமானவர்களா? No. இல்லை. It is not with the power of men, but with the power of God that was possible. அங்கே இருந்த மனிதர்களுடைய வல்லமையினாலே அது சாத்தியமாகவில்லை, தேவனுடைய வல்லமையினாலே சாத்தியமாயிற்று. David, a kid, தாவீது ஒரு சின்ன பையனாக இருந்தார். standing before Goliath. கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறார். Can you imagine that? கொஞ்சம் அதை யோசித்து பார்க்க முடிகிறதா? The whole army is afraid of Goliath. இந்த சேனை முழுவதும் கோலியாத்தை பார்த்து பயப்படுகிறது. But a small kid standing in front of Goliath and ஒரு சிறு பையன் கோலியாத்திற்கு முன்பாக நின்று கொண்டு what happened? என்ன நடந்தது? Defeated him, assassinated him. அவரை கொன்று போட்டார். How? எப்படி? Is it because of the power of that small child? அந்த சிறு குழந்தைக்கு இருந்த பலத்தினாலயா? No. இல்லை. It is the mighty power of God accomplished that. தேவனுடைய சர்வ வல்லமை அதை செய்து முடித்தது. We have so many stories. I don't have time to give the list. எத்தனையோ கதைகள் இருக்கின்றன, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. Whatever God accomplished in this world, in this history, இந்த வரலாறிலே தேவன் செய்கிற எல்லா காரியங்களும் it is with his mighty power. அவருடைய சர்வ வல்லமையினால் அதை செய்கிறார். God has given us the grace to understand it, but many in this world are not able to understand that. அந்த வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Yes. அநேகர் அதை புரிந்து கொள்வதில்லை. He is the Lord Almighty who Our- controls everything. Everything comes under his sovereign rule. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாமும் அவருடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொண்டு அவர் ஆளுகை செய்கிறார். We read in the scripture, he is the one who created heavens and the earth with his outstretched arms. Nothing is impossible with him. நாம் பார்க்கிற வண்ணமாக அவருடைய கைகளினாலே, அவருடைய outstretched அவருடைய விரிந்த கரத்தினாலே அவர் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பூமியையும் அவர் சிருஷ்டித்தார். Nothing is too difficult for him. அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. We sing a chorus, isn't it? ஒரு பாடலை பாடுகிறோம் இல்லையா? Yes, that is what the Bible makes very clear. வேதம் அந்த சத்தியத்தை தான் மிகவும் தெளிவுபடுத்துகிறது. Nothing is too difficult for him. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. With his power, அவருடைய வல்லமையினாலே he accomplishes his purpose and plan in this world. அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய வல்லமையினாலே அவர் நிறைவேற்றுகிறார். What a wonderful God he is. எவ்வளவு அற்புதமான தேவன் அவர். So this evening, how much we need to thank our God from the bottom of our heart. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து எவ்வளவாக நம்முடைய தேவனை நாம் நன்றி செலுத்த வேண்டும். Yes, our sovereign God prevails always. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா நேரத்திலும் அவர் இருக்கிறார். Our sovereign God prevails in his eternal plan. அவருடைய நித்தியமான திட்டத்தின்படி அவர் காணப்படுகிறார். Two things I emphasize. நான் இரண்டு காரியங்களை குறிப்பிட்டு சொன்னேன். Number one, முதலாவது, our sovereign God has a definite plan for the history. இந்த வரலாறுக்காக நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு நித்தியமான திட்டத்தை வைத்திருக்கிறார். Everything has a definite plan. எல்லாவற்றுக்கும் அவரிடத்திலே ஒரு தெளிவான திட்டம் இருக்கிறது. Nothing happens in our life or in the history accidentally. நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் உலகத்தினுடைய
சரிங்க, சரித்திரத்திலே இருந்தாலும் அது தற்செயலாய் நடப்பதில்லை. It is His plan. அது அவருடைய திட்டம். What an encouraging truth it is. இது நம்மை எவ்வளவாக உற்சாகப்படுத்துகிறது. Then why should we be discouraged? அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் சோர்வடைய வேண்டும்? Not only that, அது மட்டுமல்ல, our God accomplishes His plan with His power. தேவன் தம்முடைய வல்லமையினாலே தன்னுடைய திட்டத்தை அவர் செய்து முடிக்கிறார். He is mighty to accomplish His plan. அவருடைய வல்லமையை, அவருடைய திட்டத்தை செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். We have a lot of historical events to just list one after another to prove that our God with His mighty power establishes His plan and purposes in this world. தேவன் தம்முடைய பலத்தினாலே தம்முடைய திட்டத்தின்படி அவர் காரியங்களை செயல்படுத்தினார் என்பதற்கு வரலாறிலே ஒன்றின் பின் ஒன்றாக எத்தனையோ ஆதாரங்களை நாம் காண்பிக்க முடியும். Even in our life also, நம்முடைய வாழ்க்கையிலே கூட is God accomplishes His plan with His mighty power. தேவன் தம்முடைய திட்டத்தை தம்முடைய வல்லமையின்படி அவர் செய்து முடிக்கிறார். Not based on our resources or our intellect or our ability. நம்முடைய புத்தியினாலே நம்முடைய திராணியினாலே அவர் செய்யக்கூடியவர் அல்ல. He does everything in our life by His power. அவருடைய வல்லமையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். Let that be an encouragement for all of us to move forward with much confidence and trust in our God. தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மேல் அதிகமான நம்பிக்கை, அதிகமான உறுதி உள்ளவர்களாக தொடர்ந்து முன்னேறுவதற்கு அதை நம்மை உந்துதல் செய்யுமாக. May the Lord bless us with this word. தேவன் தாமே இந்த வசனத்தினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.